ஹலோ மக்களே, ஒரு குட்டி பர்த்டே விலாக் பார்க்கலாமா? இவங்க என்னோடய ஹஸ்பண்டோட சித்தி பொண்ணு. எனக்கு ரிலேட்டிவ் முறையில் மைனி முறை வேணும். ஆனால் இவங்க மைனி அப்படி கிடையாது, இவங்க என்னோடய ஃப்ரெண்டு மாதிரிங்கிறனால தான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது அவங்களோட பர்த்டே அன்னைக்கு, அவங்க அன்றைக்கி காயல்பட்டினத்தில் இருந்து பர்த்டேக்காக வந்திருந்தாங்க. பர்த்டேக்காக வரல, அவங்க வேறு ஒரு வேலைக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் கேக் வாங்கி கட் பண்ணோம், நானும் இவங்களும். ஸோ நீங்கள் எனக்கு கேக் வாங்கி கட் பண்ணனால நான் அவங்களுக்கு லன்ச் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஜம்சம் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தாங்க. இவங்க அப்போ தான் கடலுக்கு போயிட்டு வந்தனால இவங்க வரல, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜம்சம்க்கு நானும் இவங்களும் மட்டும் போனோம். ஜம்சமில் இதான் ஃபஸ்ட் டைமு நான் அண்டர் கிரவுண்டில் போய் உட்காந்து சாப்பிட்றது. அதுவும் எங்களுக்கு கீழேயும் போய் டேபிள் கிடைக்கல பார்த்துக்கோங்க. அந்த மந்தியெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த பிளேஸ் தான் கிடச்சிது கீழே உட்காந்து சாப்பிட்றதுல. நான் மந்தி இருக்கான்னு கேட்டேன். மந்தி இப்போ கிடையாது, 7 o'clock மேலே தான் மந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் சரி வேறு ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி வந்துட்டோம், ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் எனக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது. மேலே நிறைய வாட்டி போய் சாப்பிட்ருக்கேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜம்சமில் கீழே உட்காந்து சாப்பிட்றது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு பீஃப் பிரியாணி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கனு, மட்டனு, பீஃபு எல்லாமே ஆர்டர் பண்ணி ஒரு கட்டியாச்சு. அப்புறம் நேராக வீட்டுக்கு அவங்களுக்கு மீன் பார்சல் பண்ணி கொடுத்தேன். அவங்க காயல்பட்டினம் வரைக்கும் போகணுங்கிறதுனால மீன் நல்லா பார்சல் பண்ணி கொடுத்தேன். இந்த வீடியோ எடுத்திருக்கேன், நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி பார்சல் பண்ணுறதுங்கிறது. அதுக்கப்புறம் இவங்களுக்காக வெட்டின கேக்கில் ஒரு பாக்ஸில் கேக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இவங்க 5 கிராமத்தில் கொண்டு பஸ் ஏற்றி விடணும் பார்த்துக்கோங்க. போகிற வழியில் இந்த நியூட்ரி ஐஸில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். பட் இந்த நியூட்ரி ஐஸில் எனக்கு சாப்பிட்ட இந்த குனாஃபா பிஸ்தா ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கல. ஆனால் ஐஸ்பேயில் சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி, நல்லா இருந்துச்சு. ஆனால் இது என்னவோ எனக்கு பிடிக்கல, சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க வேறு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாங்க, பிள்ளைங்களுக்கும் வேறு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களால டைரெக்டாக இங்கேருந்து 5 கிராம பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிகிட்டு போயாச்சு பார்த்துக்கோங்க. 5 கிராம பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் பஸ்ஸு வந்துச்சு, உடனே வரல. அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் அவங்கள பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிவிட்டு நாங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு